வாழு வாழ விடு, உழைப்பின்றி ஊதியம் இல்லை. இது அடிக்கடி எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான், சொல்லிக்கினே இருப்பார். அதை தன் கையே தனக்கு உதவி, உனக்கு தான், உன் கை தான் உனக்கு உதவி, எங்களெல்லாம் கேட்கக்கூடாது. சிந்தித்து செயல்படு, இது உனக்கு தான், சிந்தித்து செயல்படு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட். ஏன்றது மட்டும் பார்த்துக்கலாம், ஃபுல்லாக சொல்லணும். ஓகே, பார்த்துடலாமா? எல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்க்க ஈஸியாக இருக்குது, ஆனால் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு தான் ஆக்சுவலாக நிறைய ஒர்க்கு, இவங்களை வேலை வாங்குறதே பெரிய ஒர்க்காக இருந்தது. இப்போ அதை வந்து நம்ம ஒன்றுனா பொறுமையாக பார்க்க போகிறோம், என்னென்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம சுஜனுக்கு பார்த்துடலாம், ஏன்னா சுஜனுக்கு தான் ரொம்ப ஈஸியானது. ஒரு ஃபைல், அவர் வந்து ஃபைல், இது இந்த ஃபைலில் வந்து இது எங்களுக்கு மாட தெரிலன்னு அப்படியே விட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம், அவரோட ஃபோட்டோ ஓட்டிட்டு நம்ம டெக்கரேட் பண்ணணும். இந்த கலர்லாம் வந்து அவர் தான் அடித்தார், நான் அடிக்கல. இதெல்லாம் வந்து அவர் தான் அடித்தார். தெரியல, இடக்கூடமா கீரில் இருக்க மாதிரியே தெரியல, இவர் தான் அடிச்சிருப்பாருன்ட்டு. கலர் செலெக்ஷனும் அவரே தான் சூப்பராக பண்ணியிருக்காருல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் கலர் கொடுக்கலான்னு சொன்னேன். இவன் தான் வந்து ரெயின்போ கலர் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த கலர் ரெயின்போ கலரில் அடித்தார். இதுவும் நல்லா இருக்குல்ல பார்க்க. இவருக்கு வந்து எல்லாமே சிம்பிள் ஒர்க்கு தான், அதனால் எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்ன, வேஸ்டான பொருளை வச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பண்ணிக்கணும். துணிடா, திங்ஸ்டா, அது அதை வச்சு ஒட்டி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் வந்து நாங்களே பண்ணோம். இது வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொடுத்துருப்பாங்க, நாங்கள் தான் வந்து கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பிக், இந்தியா கேட் டெல்லிக்கு போயிருக்கும் போது நாங்கள் எடுத்த ஃபோட்டோ இது. இது வந்து ஹவுஸ் ஓட்டணும்னு சொன்னாங்க, எங்களுக்கு ஹவுஸ் ஃபோட்டோ எடுத்து ஓட்டுற அளவுக்கு எங்களுக்கு பொறுமையே இல்லை, அதனால் வந்து கலர் அடிச்சு விட்டோம். ஓகேவா? லாஸ்ட்டாக ஃபைனல் ஒரு சூப்பரான விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுஜன் என்ன பண்ணா, சுஜனோட ப்ராஜெக்ட் சுஜன் தான் சொல்லணும். சொல்லுப்பா. நான் வந்து குக்கிங் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணீங்க குக்கிங்கில்? ஜூஸ். என்ன ஜூஸ்? ஓரியோ மில்க் ஷேக் பண்ணார் அவர். அந்த வீடியோ தான் இது. அந்த வீடியோவையும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணிவிட்டு அவரே குடிச்சு டேஸ்ட் பண்ணும்போது வரலன்னு வர ரொம்ப வருத்தப்பட்டார். திக்காக இருக்காது, கொண்டாந்து உரினோம். இவர் வாயில் வச்சவொன்னே வந்துடும் நினச்சிட்டார் போல். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. மிக்சிலாம் வந்து கழுவாமே அங்கேயே வச்சுட்டு அப்படியே எடுத்தோம். ஓகே, இது வந்து சூப்பராக வந்தது உண்மையிலேயே ஓரியோ மில்க் ஷேக். நானே எதிர்பார்க்கல இப்படி நல்லா வரும்ன்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சுஜனோட ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம லட்சத்தை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு என்னமோ எல்லாமே சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால அது எல்லாமே லட்சம் தான். ஃபஸ்ட்டு வந்து தமிழில் ப்ராப்ஸ் எழுதணும், பழமொழிகள், அதுதான் வந்து இது. ஓகேவா? இது வந்து நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த சார்ட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன சின்னதாக கிராஃப் ஷீட் மாதிரி வரும்ல, அதில் வந்து க்ரீன் கலரில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை இப்படி ஒரு மடிப்பு அப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு அப்படி ஒரு மடிப்பு மடிச்சுனே வந்தோன்னா நீட்டாக வந்துடும். அதை ரெண்டாக மடித்தா இந்த மாதிரி இலை ஷேப்புக்கு வந்துடும். அந்த இலையை அந்த மாதிரி நடுவில் ஓட்டிட்டு இது இலையாக மாறிடும். இதை வந்து இந்த மாதிரி நாட்டு கயிறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கயிறில் உள்ளே விட்டு முடிச்சு போட்டு அதை வந்து இந்த மாதிரி நான் நிறைய பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஹார்ட் ஷேப்பில் ஒரு எல்லோ ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் அந்த ப்ராப்ஸ் எழுதினேன். இதில் வந்து என்னென்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல், அதாவது எனக்கு தெரிஞ்சது குட்டியாக எது இருக்குமோ அதெல்லாம் எழுதினேன். ஃபஸ்ட்டு வந்து அறிவே ஆற்றல், அடுத்து பழிக்கு பழி, ஒற்றுமையே பலம், வாழு வாழ விடு, உழைப்பின்றி ஊதியம் இல்லை. இது அடிக்கடி எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான், சொல்லிக்கினே இருப்பார். அதை தன் கையே தனக்கு உதவி, உனக்கு தான், உன் கை தான் உனக்கு உதவி, எங்களெல்லாம் கேட்கக்கூடாது. சிந்தித்து செயல்படு, இது உனக்கு தான், சிந்தித்து செயல்படு. அடுத்து வந்து பணம் பத்தும் செய்யும், இது வந்து ஹஸ்பண்டுக்கு. என்னடா அப்படி சிரிக்கிற? அடுத்து வந்து நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. பார்த்தீங்களா, அதை வந்து இந்த கயிறில் கட்டி இப்படி தொங்க விட்டா மாயில தோரணம் ரெடி. ஓகேவா? இது வந்து பார்க்க தாங்க சின்னது மாதிரி தெரியுது, ஆனால் பயங்கர பெரிய வேலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெலடோஸ்கோப். இதை வந்து இப்படி பார்த்தோன்னா உள்ளே வந்து டிசைனாக மாறும்ல, இதை வந்து நாங்களே செஞ்சோம். உள்ளே வந்து கண்ணாடியில் வந்து 3 பீஸ் கட் பண்ணி அதை ஒட்ட வச்சு டேப் வச்சு ஓட்டணும், அப்போ தான் வந்து மடங்குன்ட்டு. அதுக்கப்புறமா வந்து மேலே இந்த கலர் ஷீட் போட்டு ஒட்டிட்டு இதுக்கு மேலே இந்த பக்கமும் வந்து இந்த சிடி பிளேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வாங்கி அதில் கட் பண்ணி இதெல்லாம் ஒட்டினது ஷார்ப்பாக இருக்குது. சரி, இதெல்லாம் பண்ணிட்டோமே, டெக்கரேஷன் ஏதாவது பண்ணணுன்றதுனால இது வந்து ப்ளவுஸ் பின்னாடி இருந்ததெல்லாம் கிடையாது, நான் ரெடி பண்ணது. இது வந்து இதுவும் பேப்பர் தான், பேப்பர். இந்த நாட்டு மட்டும்தான் கயிறு, ப்ளவுஸ் கயிறு வரும்ல, அது அப்படியே சேர்த்து
ஏதோ கிருஷ்ணர் கையில் இருக்க மாதிரி தொங்கணுன்றதுக்காக இதை பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷிதான் நான் தான் ஓட்டினேன். நல்லா இருக்கா? தெரியல லக்ஷிதான்ற மாதிரி, ஆனால் லக்ஷிதா அப்படி பார்த்தா தெரியுது. ஐயோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். எஸ் போடவே இல்லை, லக்ஷ்தான் போட்டுக்கிறேனே. ஐயோ இப்போதாங்க நானே பார்க்குறேன். சரி விடுங்க, அப்புறம் ஓட்டிக்கலாம். யாரும் அவ்வளோ பேர் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் புக். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லட்சு லீவ்ல எங்கெல்லாம் போனணும் அதோட போட்டோலாம் எடுத்து ஒட்ட சொல்லி ஒரு ஒட்டி அதில் வந்து போனணும் அதெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. எழுத மாட்டோமா சொன்னாங்க. அவள் என்ன ஃபீல் பண்ணா, அவள் என்ன கற்றுக்கிட்டா, அவளுக்கு வந்து என்னென்ன புது விஷயம் பார்த்தான்ற எல்லா விஷயத்தையும் எழுத சொன்னாங்க. அதை தான் வந்து எழுதியிருக்கோம். அவள் எழுதியிருந்தா தானே அது தெரியும், அதனால தான் தெரியல. குழந்தை வந்து ஹெல்ப் பண்ணா, ஃபோட்டோ இதெல்லாம் பண்ணா. இது வந்து எழுதி கொடுத்துருந்தேன். புரிய வச்சு தான் பண்ணுவோம். அதை எப்படி புரிய வைக்காம பண்ணுவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகணும், அந்த பீச் ஃபோட்டோ இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் ஏற்காடு. மூணாறு. இது வந்து அதே மூணாறு. இது வந்து மூணாறு தான். அட்வென்ச்சரஸ் கேமுக்கு போயிருந்தப்போ வெள்ளாடல அவங்களே. இது ஏற்காடு கிடையாது, மூணாறு. இது இங்கே இந்த சைடு தான் மூணாறு. இதுதான் மூணார் எல்லாமே மூணார், ஆனால் ஒன்று இருக்கு. இதெல்லாம் ஏற்காடு. இது ஏற்காடு. ஓகேவா? ஓகே. இது வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு நம்ம தாஜ்மஹால் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தது அது. அதுக்கப்புறம் வந்து குத்துப் மினார், அதே டெல்லியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் ஃபேமிலி ஃபோட்டோ போட்டுட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து சச்சோட தேங்க்யூ ஃபோட்டோவும் போட்டு வச்சுருக்கோம். அதுவுமே தாஜ்மஹால் கிட்ட தான் எடுத்துருக்கோம். அவங்க சைன் வர கீழே அவங்க அப்பா சைன் மாதிரியே காப்பி அடிச்சு போட்டான். இருக்கிறதுலே எனக்கு வந்து உடம்பு வலி வர அளவுக்கு வேலை செஞ்சேன்னா அது இந்த சார்ட் பேப்பரில் மட்டும்தான். என்னென்ன சார்ட் பேப்பரில் செய்கிறது அவ்வளோ கஷ்டமானு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப கஷ்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான வேலையை கொடுத்துட்டாங்க. பிளைண்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட லாங்குவேஜில் வந்து பேர்லாம் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் பட்டம் பாருங்க பாடு. இது பாருங்க ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சி பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த ஃபேமிலி ட்ரீ நாங்களே தான் வரைஞ்சோம். இந்த ஒட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எங்கே ஓட்டுறது எப்படி ஓட்டுறதுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லாங்குவேஜ். சின்னதாக இருக்கிறதுலலாம் கிடையாது, பெருசாக எதில் ஒட்டிருக்கணும் அதுதான் அந்த எழுத்தோட சிம்பிள். ஓகேவா? ஏபிசிடி ஃபுல்லாகவே எழுதி போட்டுட்டு அதுக்கு அடுத்து இருந்தால் நம்ம பேர் எழுதணும். இது வந்து அவங்க அப்பா பேர், அம்மா பேர், லட்சு பேர், சுஜன் பேர். ஓகேங்களா? அவங்களோட லெட்டர்ஸ் போட்டு அதுவே தெரிஞ்சிருமே அவங்க அப்பாது பெரிய பூ, எந்த சின்ன பூ, அப்படி லட்சது கொஞ்சம் சின்ன பூ, சுஜந்து ரொம்ப சின்ன பூ, இப்படி தான் போட்டு வரைஞ்சிச்சோம். சரிப்பா நீ பெரிய பையன்ப்பா. இவ்வளோதாங்க. இதுக்கு நடுவில் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஓரியோ மில்க் ஷேக் செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவையும் எடுத்து அனுப்பணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதையுமே நாங்கள் எடுத்து அனுப்பிட்டோம். அதே மாதிரி இவங்க வந்து கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி ஒரு ஹிந்தியில் ஒரு போயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே எடுத்து அனுப்பியாச்சு. எல்லாமே ஓவரால் வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறது தான் ஃப்ரீ, நமக்கு ஃப்ரீ. இப்போவே ஜாகோ ஆர் ஜஹாகோ பீத்துகி நீ தான்றது எங்க தான் கத்துறான்னு தெரியல. எது சொன்னால தான்றாங்க. அப்படி என்ன இவருக்கு ஒரு சிரிப்பு இதுல வருதுன்னு எனக்கு தெரியல சீரியஸா. சரி ஓகே, இப்ப சொல்ல ஆரம்பிச்சா அவன் சிரிச்சுக்கினே இருப்பான். வேணாமா சிரிக்கிறாமா அவன்? சாருக்கு தூக்கம் வந்துச்சு அதனால தான் சிரிக்கிறாரு தெரியல, மூஞ்சி பார்த்தாலே. ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். ஏன்னா இன்னும் யூனிஃபார்ம் கொடுக்கல. போதும் அமைதியாரு, தூங்கிட்டு போற. சிரிச்சு எல்லா குழந்தையும் அழுதா தூங்கிடுவாங்கல்ல, இந்த குழந்தை சிரிச்சா தூங்கிடும். அதான் கிட்ட இருக்க பிரச்சனை. உளுந்து சிரிக்கிறான். சரி ஓகே, முடிஞ்சிருச்சு. எலி கத்துற மாதிரியே இருக்கு. வாய மூடுவா. ஓகே, வீடியோ முடிஞ்சிச்சு. பாய். வீடியோ முடிஞ்சிச்சா? இந்த மாதிரி முடிச்சிருவாங்க இப்போவே. ஏன்னா அந்த அம்மாவுக்கு இப்போ விளையாடணும். உங்களுக்கு ட்ரெஸ் இன்னும் யூனிஃபார்ம் கொடுக்கல, அதனால இவங்களுக்கு ட்ரெஸ் தேவையானதை எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன லஞ்சு செய்யணும், என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே யோசிச்சு எனக்கு மண்டை அப்படியே தலைவலியாக வந்துடும். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து லீவுன்றதுனால லேட்டாக எழுந்துக்கினாங்க. இப்போ வந்து சீக்கிரம் எழுந்துக்கணும். அதுக்கு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாமே பண்ணால் அப்போ தான் ஒரு பேரண்ட்ஸோட வலி என்னன்னு தெரியும். பேரண்ட்ஸ் இல்லை, குழந்தை பேர்த்த அம்மாங்க எல்லாருக்குமே தெரியும். டேய் போதும்டா. ஆமா
அதே மாதிரி நம்மளும் தானே போட்டோம். எல்லா பேரண்ட்ஸும் வந்து குழந்தைங்க ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. நம்ம வந்து டெய்லி எடுத்து போட்டுன்னு வரோம். ஏன்னே தெரில, டெய்லி வீடியோ, டெய்லி ஃபோட்டோ அவங்க போகும்போதெல்லாம். ஏன்னா கலர் ட்ரெஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போட்டு ஃபர்ஸ்ட் நாள் எடுப்போம், அதுக்கப்புறம் எடுக்க மாட்டோம். ஓகேவா? சரி, ஓகே. இதெல்லாம் வந்து பெற்றவங்களோட சந்தோஷம் தானே. நம்ம குழந்தைங்க வந்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை எப்படியா துவைக்கிறது, இவ்வளோ அழுக்கு பண்ணி வச்சுக்கிறாங்களேன்னு தோணும். ஆனால் வந்து இவங்க சாதாரணமாகவே அழுக்கு பண்ணுவாங்க. அதுவும் அவங்க ட்ரெஸ்ஸு வேறு ரொம்ப லைட் கலரு. அவன் இன்னும் சுத்தம். டேபிள் மேலே உட்காந்தா கூட ட்ரெஸ் அழுக்க அவர் ஒரே ஆள் அவன் தான். ட்ரெஸ் அழுக்கானா பரவாயில்லைங்க, பேகு, ஷூ, சாக்ஸ் எல்லாமே அழுக்காயிடும். லஞ்ச் பேக் முதல்ல கூட கருப்பாக வரும்போது. நான் வேறு இத்தனைக்கும் பிளாக் கலரில் தான் வாங்குவேன், இருந்தாலுமே அது அப்படி தான் வரும். சரி, ஓகே. இது வரைக்கும் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. நல்லபடியாக அவங்க ஸ்கூலுக்கும் போக போகிறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகிற அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா? போதும், சிரிப்பே வராமல் சிரிப்பார் இவர். ஓகே, பாய். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க, என்னென்ன செஞ்சீங்கன்றதை கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? பை பாய் 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 பாய்.